அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோதிடத்தினுடைய தந்தை பிரகாசர முனிவர் பகவானை வணங்கி, அனைத்து ஜோதிட மேதைகளையும் வணங்கி ஒரு சிறு சோதிட குறிப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதக கட்டத்தில் இந்து லக்கணம் என்று ஒரு லக்கணம் இருக்கிறது. அந்த லக்கணம் ஜாதகரை ராஜபோகமான வாழ்க்கை வாழ வழிவகை செய்யக்கூடிய ஒரு லக்கணம். அந்த லக்கணம் ஒவ்வொருவருக்கும் எந்த லக்கணம் என நாம் காண வேண்டும். அதற்கு முன்பாக அந்த லக்கணத்தை நாம் கணிப்பதற்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒளி அளவை பொறுத்து கலா எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கலா எண்களை நாம் முதலில் பார்க்க வேண்டும். அந்த கலா எண்கள் தெரிந்தால்தான் அந்த இந்து இலக்கணத்தை நாம் கணிக்க முடியும். இந்து இலக்கணம் என்றால் சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்களை சந்திர பகவான் பெற்று, அந்த சந்திர பகவான் தான் சூரியனிடமிருந்து பெற்ற ஒளிக்கதிர்களை தன்னுடைய ஒளிக்கதிர்களையும் சேர்த்து பூமியில் வெளியிட்டு அதன் மூலம் உருவாகக்கூடிய லக்கணம் தான் இந்து லக்கணம். அந்த இந்து லக்கணத்தை கணிப்பதற்கு கிரகங்களுடைய ஒவ்வொரு கிரகங்களுடைய ஒளி தன்மையை பொறுத்து கலாயன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த கலாயன்கள் ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் ஒளித்தன்மை இல்லாதவர்கள், இருள் கிரகங்கள். அதுபோக அவர்களுக்கு சொந்த வீடும் கிடையாது. அதனால் அவர்களுக்கு இந்த கலா எண்களிலே இடம் கிடையாது. மீதம் இருக்கக்கூடிய 7 கிரகங்களுக்கு அந்த கலா எண்களிலே இடம் இருக்கிறது. அந்த கலா எண்கள் யார் யாருக்கு எவ்வளவு என்பதை முதலிலே பார்ப்போம். சூரிய பகவானுக்கு 30 கலாயங்கள், சந்திர பகவானுக்கு 16 கலாயங்கள், செவ்வாய் பகவானுக்கு 6 கலாயங்கள், புதன் பகவானுக்கு 8 கலாயங்கள், குரு பகவானுக்கு 10 கலாயங்கள், சுக்கிர பகவானுக்கு 12 கலாயங்கள், சனீஸ்வர பகவானுக்கு ஒரே ஒரு கலாயன். ஏனென்றால் சூரிய குடும்பத்திலே கடைசி கோளாக இருப்பவர் சனி பகவான். அதனால் அவருக்கு ஒளித்தன்மை குறைவு. அதனால் அவருக்கு ஒரு கலாயங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. முதலிலே கிரகங்களுடைய கலாயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த லக்கணத்தை கணிப்பது எப்படி என்பதை பார்ப்போம். உங்கள் ராசி கட்டத்தில் லக்கணம் என்று ஒன்று இருக்கும், லா என்று போட்டிருக்கும். அந்த லக்கணத்தை தொட்டு 9 வீடுகளை எண்ணி வர வேண்டும். அந்த 9வது வீடு தான் எந்த கிரகத்தினுடைய வீடு என்று பார்க்க வேண்டும். அந்த கிரகத்தினுடைய கலா எண்ணை முதலில் குறித்து கொள்ள வேண்டும். அதேபோல் உங்கள் ராசி கட்டத்திலே சந்திரன் என்று போட்டியிருக்கும். அந்த சந்திரனை தொட்டு 9வது வீடு எந்த வீடு வருகிறது என்று பார்க்க வேண்டும். அந்த வீட்டினுடைய அதிபதி கலா எண் எதுவோ அந்த கலா எண்ணையும் போட்டு 2 கலா எண்ணையும் சேர்க்க வேண்டும். சேர்த்து அந்த கலா எண்கள் 12க்கு மேல் இருந்தால் 12ஐ கழித்து மீதம் உள்ள எண் தான் அந்த மீதமுள்ள எண்ணை சந்திரனை தொட்டு எண்ணி அது எத்தனாவது எண்ணாக வருகிறதோ அந்த வீடு தான் உங்களுக்கு இந்து லக்கணம். உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நாம் கால புருஷனவே மையமாக வைத்து சொல்வோம். மேசம் ராசியை லக்கணமாக கொள்வோம். அப்படி என்றால் மேசத்திற்கு 9வது வீடு குரு பகவான் வீடு தனுசு வரும். குரு பகவானுக்கு கலாயன் 10. ரிஷபத்தை ராசியாக கொள்வோம். ரிஷபத்திலிருந்து 9வது வீடு
சனி பகவான் வீடு மகரம் வரும். அவருடைய கலாயம் 1, 11. இந்த 11, 12க்கு உள்ளாக வருவதால் அப்படியே அதை போட்டுக்கொண்டு அதை ராசியை தொட்டு எண்ண வேண்டும். 11வது வீடு வரும். இது ராசியை தொட்டு எண்ணும் பொழுது 11வது வீடு கும்பம் வரும். அந்த கும்பம் தான் அந்த ஜாதகருக்கு இந்து லக்னம். அந்த கும்பத்தின் அதிபதி தான் சனி பகவான், இந்து லக்னாதிபதி. அந்த கும்ப வீட்டில் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய தசா காலத்தில் நல்ல பலன்களை ஜாதகர் அளிப்பார். அந்த கும்ப வீட்டை யார் பார்க்கின்றார்களோ அவர்களுடைய தசா காலத்திலும் சாதகர் நல்ல பலன்களை அணிவிப்பார். அதுபோக கும்ப வீட்டுக்கு 5வது வீடு, 9வது வீடு, இந்த வீடுகளில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அந்த கிரகங்களுடைய தசா காலத்தில் நல்ல பலனை சாதகர் அணிவிப்பார். அந்த வீடுகளின் அதிபதிகளின் தசா காலத்திலும் சாதகர் நல்ல பலன்களை அணிவிப்பார். ஆக மொத்தம் ஜாதகர் எந்தெந்த காலகட்டங்களிலே நல்ல பலன்களை அணிவிப்பார், ராஜயோகத்தை அணிவிப்பார் என்பதை இப்போது தெரிந்து கொண்டோம். மேலும் மற்ற விவரங்களை அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.